வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருமே ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸை பார்த்துருப்போம். அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக ப்ரைவேட் கார்ட்ஸை அரசுக்கோ இல்லை ஒரு சில தனியார் நிறுவனங்களுக்கோ ஆஃபர் பண்ணக்கூடிய செக்யூரிட்டி ஏஜென்சியோ நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் ஒரு சில ப்ரைவேட் மிலிட்ரி கம்பெனிஸே இருக்குது. ஒரு நாட்டுக்குள்ளே எப்படி ஒரு இராணுவம் செயல்படுதோ அதே போல் ஒரு சில நிறுவனங்கள் தான் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு இராணுவத்தையே வச்சு இயக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்தினுடைய பெயர் பிளாக் வாட்டர் சர்வீசஸ். இந்த பிளாக் வாட்டர் சர்வீசஸ் 1997 இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அதுக்கப்புறம் அது 2009 XE சர்வீசஸ் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. தற்போதைக்கு இந்த நிறுவனத்தினுடைய பெயர் அகாடமி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கி தேதியிலையும் இந்த பிளாக் வாட்டர் அப்படின்ற பெயரை கேட்டால் தான் நிறைய பேருக்கு இந்த நிறுவனத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இந்த பிளாக் வாட்டர் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவர் யாருன்னா எரிக் பிரின்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தார். இவர் அமெரிக்க இராணுவத்தில் ஒரு நேவி சீலாக இருந்தார். அமெரிக்கன் நேவியில் இவர் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ்லேருந்து வெளியே வந்து அவருக்கு இருந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி இவர் செப்பரேட்டாக ப்ரைவேட்டாக இந்த ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணார். 1997-1998 இந்த காலகட்டத்தில் நார்த் கேரலினா மாகாணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7000 ஏக்கர் நிலத்தை அவங்க சொந்தமாக வாங்கி அதில் அந்த ட்ரைனிங் ஃபெசிலிட்டி ஆரம்பித்தாங்க. அந்த பிளாக் வாட்டர் கம்பெனிக்குள்ளே அந்த ஃபைட்டர்ஸ் அங்கே ட்ரெயின் பண்ணுவாங்க. எல்லா வெப்பன்ஸையும் அங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த வெப்பன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, மற்ற ஓவரால் காம்பேட் ட்ரைனிங், இந்த சண்டை பயிற்சி, இது எல்லாமே இந்த ஃபெசிலிட்டியில் ஆஃபர் பண்ணாங்க. மெயினாக பிளாக் வாட்டர் சர்வீஸ் எந்த மாதிரி சர்வீஸ் ஆஃபர் பண்ணாங்கன்னா, அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி CIA இவங்களுக்கு ஒரு சில சர்வீசஸை ஆஃபர் பண்ணாங்க. அமெரிக்கா ஜென்ரலாக மற்ற சில நாடுகளில் அவங்களோட ட்ரூப்ஸை நிறுத்தி வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு இந்த 9/11 அட்டாக் 2001 அட்டாக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கன் ட்ரூப்ஸை நிறையா நிறுத்தி வச்சாங்க. இந்த மாதிரி ட்ரூப்ஸை அந்த வெளிநாட்டில் ட்ரெயின் பண்ணுறதுக்காகவும் டைரெக்டாகவே அந்த கண்ட்ரீஸில் இந்த வார்ஃபேரை நடத்துறதுக்காகவும் பிளாக் வாட்டர் சர்வீசஸ் அவங்களுடைய ப்ரைவேட் ஃபைட்டர்ஸை ஆஃபர் பண்ணாங்க. அது இல்லாமல் 2003 ஈராக் நாட்டுக்குள்ளே அமெரிக்கா இன்வைட் பண்ணிச்சு. அந்த காலகட்டத்திலும் பிளாக் வாட்டர் சர்வீசஸ் அவங்களுடைய ப்ரைவேட் ஃபைட்டர்ஸை அமெரிக்கன் இராணுவத்துக்கு அவங்களோட சேர்த்து அனுப்பி வச்சு ஈராக்கில் ஃபைட் பண்ண வச்சாங்க. இப்போ உலகம் முழுவதும் அமெரிக்காவினுடைய மிலிட்ரி எங்கெல்லாம் போய் செயல்படுதோ அங்கெல்லாம் இந்த பிளாக் வாட்டர் சர்வீசஸ் அவங்களுடைய சர்வீசஸை ஆஃபர் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. 2007 பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சை உண்டாச்சு. ஈராக்கில் இருந்து வேலை செஞ்ச இந்த பிளாக் வாட்டர் சர்வீசஸ்னுடைய ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2007 ஒரு 15 சிவிலியன்ஸை ஈராக்கி சிவிலியன்ஸை சுட்டு கொண்டுட்டாங்க. இது உலகளவில் மிகப்பெரிய சர்ச்சை உண்டாக்குச்சு. எப்படி ஒரு ப்ரைவேட் மிலிட்ரி ஏஜென்சி எப்படி இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க மக்களை சுட முடியும், யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு 4 பேர் பார்த்திங்கன்னா US கோர்ட் இவங்கள தண்டனை அளித்தாங்க. ஆனாலும் இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்த பிளாக் வாட்டர் சர்வீசஸ் அவங்களுடைய சர்வீசஸை அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் அமெரிக்கன் ஆர்மிக்கும் ஆஃபர் பண்ணிட்டு தான் வராங்க. சமீபமாக போன வருடம் பார்த்திங்கன்னா சிரியாவில் சண்டை போடக்கூடிய அமெரிக்கன் ஆர்மிக்கு நாங்கள் அசிஸ்ட் பண்ணுறோம், இவங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம், இவங்களுக்கு பதிலாக நாங்கள் எங்களுடைய ப்ரைவேட் ஃபைட்டர்ஸை அனுப்பி சிரியா நாட்டுக்குள்ளே சண்டை போட நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு இந்த பிளாக் வாட்டர் சர்வீசஸ், அதாவது இன்றைக்கி தேதியில் அகாடமி அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய இந்த நிறுவனம் சொல்லிச்சு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இது வரைக்கும் இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணலை. ஒருவேளை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா சிரியாவில் அமெரிக்கன் ட்ரூப்ஸுக்கு பதிலாக இந்த ப்ரைவேட் கம்பெனியோட ஃபைட்டர்ஸே நாளைக்கு உள்ளே போய் சண்டை போடுவாங்க. இது ஒரு கேள்விக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு கவர்மெண்ட் எப்படி ஒரு ப்ரைவேட் மிலிட்ரி ஏஜென்சியை அவங்களுடைய சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணி அதுவும் மற்ற நாடுகளில் போர் செய்யும் போது இவங்கள உள்ளே அனுப்புது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுது. இதில் மனித உரிமை மீறல் கூட நிறைய நடந்துருக்கு. இந்த பிளாக் வாட்டர் சர்வீசஸ் ஒரு சில நாடுகளில் போய் அவங்க சண்டை போடும்போது அங்கே சில மனித உரிமை மீறல்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய பேர் அவங்க அத்துமீறி சுட்டு இருக்காங்க, ஒரு சில பேரை அவங்க சாகடிச்சு கூட இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ப்ரைவேட் மிலிட்ரி கம்பெனிஸ் உலகத்தில் எங்கேயுமே செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பும் இருக்குது. இப்போ சமீபமாக நான் சொன்னது போல் சிரியா நாட்டில் எங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுங்க, நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு இந்த பிளாக் வாட்டர் சர்வீசஸ் சொல்லியிருக்காங்க. இதை ஒருவேளை ட்ரம்ப் இந்த ரிக்வெஸ்ட் எடுத்துகிட்டு இவங்களை அலோவ் பண்ணார்னா, சிரியா நாட்டுக்குள்ளே போய் சண்டை போட அலோவ் பண்ணார்னா, இது இந்த ஜியோ பாலிட்டிக்ஸே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம இந்த வேர்ல்டு வார் டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா
நாடுகளுக்குள்ள போர் அதிகமாக வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்த ப்ரைவேட் நிறுவனங்கள், இந்த இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அந்த டிஃபென்ஸ் பொருட்களை விற்கிறதுக்காகவும், அந்த டேங்க் ஆகட்டும், இல்லை கன் ஆகட்டும், அந்த ஃபைட்டர் பிளேன் ஆகட்டும், இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கணும், அது மூலமாக லாபம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில நாடுகளுக்குள்ளே அவங்க அந்த பிரச்சனையை உண்டாக்கி போரையே மூட்டி விட்டாங்க. இது வந்து உலகம் ஃபுல்லாக நடந்தது. இது ஸ்ரீலங்காவில் கூட ஒரு காலத்தில் நடந்தது. எல்டிடிக்கு அந்த வெப்பன்ஸ் சப்ளை பண்ண ஒரு சில நிறுவனங்கள் ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கும் அதே நிறுவனம் தான் அந்த வெப்பன்ஸை சப்ளை பண்ணிச்சு. அதுவும் முக்கியமாக அந்த அமெரிக்கன் மிலிட்ரியோடு சேர்ந்து செயல்படக்கூடிய இந்த ப்ரைவேட் நிறுவனங்கள், இந்த ப்ரைவேட் மிலிட்ரி கம்பெனிஸ், இவங்க செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாவதாக இருக்குது. ஸோ இந்த பிளாக் வாட்டர் சர்வீசஸ் ஒரு சில வருடங்களாக அந்த 2007 ஈராக்கி அந்த ஷூட்டிங்க்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஏன்னா நான் சொன்னது போல் இவங்க மேலே இந்த ஹியூமன் ரைட் அக்யூசேஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஆனால் ஒரு லோ ப்ரொஃபைலில் ஒரு 5-6 வருஷம் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. 2011 இவங்க இந்த நிறுவனத்தோட பேரே மாற்றிட்டாங்க, அகாடமி அப்படிங்கிற மாற்றிட்டாங்க. ஆனால் தற்போது இந்த நிறுவனம் கொஞ்சம் மேலே வரணும், மறுபடியும் நம்ம செயல்பாட்டை அதிகப்படுத்தணும், நம்ம நிறைய லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த 2010 பீரியடில் இந்த நிறுவனம் இதனுடைய ரெவன்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அது அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்டேருந்து இது அதனுடைய சர்வீசஸ்க்கு ரெவன்யூவை வாங்கின அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு $1 பில்லியன். ஒரு நாளைக்கு சராசரியாக அந்த 2009 அந்த பீரியட்லேயே இந்த பிளாக் வாட்டர் சர்வீஸில் வேலை செஞ்ச அந்த ப்ரைவேட் ஃபைட்டருடைய ஒன் டே சேலரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $1200 அப்படின்னு சொல்லப்படுது. இதை நம்ம அமெரிக்கன் மிலிட்ரி மேனோட, அங்கே இருக்க அமெரிக்கானுடைய அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜரோட சேலரி கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 8 மடங்கு அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அமெரிக்கா நாடு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த இராணுவ வீரர்களுக்கு ஆஃபர் பண்ணுறதை விட இந்த ப்ரைவேட் கம்பெனியினுடைய ஃபைட்டர்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக சம்பளத்தை வழங்கியிருக்கு. இதில் நடுவில் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது, அமெரிக்க இராணுவத்திலே வேலை செஞ்ச ஒரு சில பேர், அந்த உயர் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறுவனங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டில் ஒரு சில அவங்களுடைய செல்வாக்கை யூஸ் பண்ணி ஒரு சில மிலிட்ரி டீலையும் இவங்க வந்து சைன் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்யூச்சரில் அதிகமாக நடக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்க நாட்டுள்ளே ஒரு சாரார் வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஃப்யூச்சரில் இந்த அகாடமி நிறுவனம், அதாவது பிளாக் வாட்டர் சர்வீசஸ், இந்த சீரியாக்குள்ளே போய் சண்டை போடக்கூடிய இந்த ஆஃபரை வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.